மார்னிங். உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணாமா? பொண்டாட்டிய காணமா? புருஷனா காணாமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ காதலிய தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது, சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது, இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனாருக்கு கேன்சர் வருதாமே, ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொம்பளை தானே புள்ள படுறாங்க, ஆம்பளையா புள்ள படுறாங்க. ஆமாங்க. பாயிண்ட் எதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? You are correct. சார், ஓ, நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதானே. நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். நம்ம கதையில போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். வாய மூடு. தம்பி, வாயை திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள சாகணுமா? 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு. 3 துப்பாக்கி 2 கத்தி. என்ன சார் கதையை மாத்திட்டீங்க? அப்படியே நெரிச்சிடுவேன். வாய பொத்திட்டு இருக்கறியா? விவரமா விசாரிக்க முடியும். போன வாரம் அப்படித்தான் பூட்ஸ் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. அதை சரியா விசாரிக்காதனால நம்ம பூட்ஸ் கடையில போய் நின்னோம். அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க தம்பி. விவரம் எல்லாம் அவர் சொல்லுவாரு, நீ வாய மூடிட்டு சொல்லுங்க தம்பி. சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும். எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. ரொம்ப செலவாகுமேப்பா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. 10,000? 10,000 அட்வான்ஸா வச்சுக்கங்க. இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணும் ப்ளீஸ். சரி, நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனா 3 கண்டிஷன். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம். நீ இடையில புகுந்து என்ன எதுவும் கேட்க கூடாது. ஓகே? ஓகே. இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும். அதை மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும். ஓகே? என்னது பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. ஓகே. என்னால முடியாது எதுவுமே கிடையாது. கவலையே படாத. ஆமா, பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இருக்கு. என்ன, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்? சும்மா 10 கோடி இருக்கும். 10 கோடியா? பாய்ஸ், கம் ஆன். டெல்லி செக் பண்ணு. நோ சிகரெட். நோ சிகரெட்? Yes, I am coming. டெல்லி எங்கே இரு. Follow me. நானா? Boys. Boys, come on. Go, man. சார், சிகரெட் ஒண்ணு இல்ல சார். எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, சிகரெட் ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்ல சார். ஓகே பாய்ஸ், கேர்ஃபுல். யார்ப்பா கடையில ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. என்னது, சிகரெட்டா? என்ன வேணும்? ஒரு பாக்கெட் ஜாயிண்ட் பிளேஸ் சிகரெட் கொடுங்கம்மா. இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ ஏதோ நினைச்சேன். ஐயா மன்னாரு, என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் யார் தெரியுமா? ஆடு திருடன கள்ளனுக்கு ஆக்கி போட்ட கள்ளி ஆக்கும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது.
ஐசலக்கா கம்மு அம்மிக்கு போட்ட கும்மு நானா வேற ஆள பாரியா? ஏமா இப்ப நான் உன்னை என்ன கேட்டேன்? சிகரெட் தானே கேட்டேன். சிகரெட் நானும் குடிப்பேன், நீயும் வாங்கி பிடிப்ப. என்ன கிண்டலா? கடை இருக்கு, சிகரெட் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு. கேட்டா இல்லன்ற பின்ன எது கடை வச்சிருக்கிற? நீ என் மச்சான், நீ வருவேன்னுதான் நான் கடையை திறந்து வச்சிருக்கேன். பாரியா? இப்ப நீ தரையா இல்லையா? இப்ப நீ போறியா இல்லையா? இப்ப நீ தரல, நான் ஏறி குதிச்சிய. பிஞ்சு போகும் பிஞ்சு மூஞ்சி முகக்கட்டி பாரு. இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கத்துற? சிகரெட் இல்லைனா நீ போக வேண்டியதானே? அதான் ஏன்னு கேட்டேன். கொஞ்சம் இரு, இந்த பாரு முகக்கட்டை பாரு. இவர் ஒரு மனநோயாளி. இவருக்கு சிகரெட் கொடுப்பவர் ஆணாக இருந்தால் அடிப்பார், பெண்ணாக இருந்தால் கடிப்பார். இந்த பாரு, நீ சிகரெட் குடிக்க கூடாது, பைத்தியம் மாதிரி வேணும் இதுல போட்டிருக்கு. நான் சிகரெட் குடுக்க, நீ அதை பிடிக்க, அப்புறம் இங்க வந்து என்ன? ஏமா பொண்ணு, வாலிப விருந்திருக்கு. உங்களுக்கு இல்லாத விருந்தா? கொஞ்சம் இருங்க, இந்த பைத்தியம் போட்டு. ஏய், என்ன மறைச்சுட்டே போற? இந்த பக்கம் தலை காட்ட மாட்டேன். வெயிட்டா இருங்க, வருவார். என்ன தொடாம வச்சிருக்கீங்க? சூடா சாப்பிட்டா தான் டேஸ்ட், இல்லைன்னா வேஸ்ட். சாப்பிடுங்க. பேச விட மாட்டானுங்கடே. என்ன சார் வேணும்? ஒரு பாக்கெட் சிகரெட். சாரி, ஒரு கப் காஃபி, ஒரு பாக்கெட் சிகரெட். சிகரெட்டா? வெளியில தான் வாங்கணும். தொட்டு பட்டுங்க சார். சார், ஒரு கப் சிகரெட், ஒரு பாக்கெட் டீ, அவ்வளவுதானே? டீ இல்ல சார், சாராயம். காஃபியா? காஃபி. ஓகே. இங்க வாயா. நீ டோன்ட் வரி சார். என்னையா இது? ஐயோ! Hey, you stop. எனக்கு ஒரு ரூம் வேணும் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்குறீங்களா? சிங்கிளா டபுளா? ஏதாவது ஒண்ணு சீக்கிரம். யுவர் நேம் ப்ளீஸ்? சுவாமிநாதன், 23 Borg Road. 300 அட்வான்ஸ் கொடுங்க. அவ்வளவா? ஓகே, இந்தாங்க. இல்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அது வேறயா? கொஞ்சம் சீக்கிரமா மேடம், ஹரி அப். ப்ளீஸ் சாவியை கொடுங்க. Thank you. 12 o'clock வெக்கேட் பண்ண போதும். எஸ் எஸ். இப்ப வந்தாரு, எந்த ரூமுக்கு போறாரு? அங்க கேளுங்க. இப்ப வந்தாரு, எந்த ரூமுக்கு போறாரு? அத போறாரு. யோ, இல்லையா? நல்லா தெரியா? யோ, இல்லையா? அட. ஹலோ, ரூம் சர்வீஸா? நான் 53 இருந்து பேசுறேன் சார். எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வேணும், முடியுமா?
ப்ளீஸ் சீக்கிரமா சார். தேங்க்யூ. Open the door. Nani da. தேங்க்யூ. ஹலோ, Muchka. யோ இங்க கொண்டு வானே, நான் அங்க போய் முடிச்சுக்கலாம். Morning good. You see, Ramalan. What's up? எங்கயா சிகரெட்? Coming cigarette. Take it, Ido. How are you? Pudding car. யோ உன்னை என்ன பண்றேன் பார். That wall on man, you the knockout on the face and the stomach. Settle! Settle! என்ன என்னப்பா? பாக்கெட்டா? ஓ பாக்கெட்டா? சீக்கிரம் ஐயா குடு குடு. இந்த ஜமாய் ஐயோ வரானே, சிகரெட் கேப்பானே. என்ன சிகரெட் வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. கேக்குதியா? இரு வரேன். ஏமா ஆ? ஒரு பாக்கெட் ஃபில்டர் பில்ஸ் கொடுங்க. நீ சாக்லேட் கட்டில? ஆ. இரு தரேன். ஏமா புட்டி பின்னாடி கீழே விழுகுது. எங்க? அதோ. ஐயோ ஐயோ சிகரெட் பாக்கெட் எடுத்து ஓடுறானே. இவன் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான். நீ எதுக்கு லாயக்கு இல்ல. ஐயோ ஏன் காரியா? எங்க போடுவ? சீதன் நம்மளை மீறி பிடிச்சிட முடியுமா? ஆஃப்டர் ஆல் ஸ்மால் பாய். எஸ் எஸ் கரெக்ட். இப்ப இன்னில போய்க்கிறான், அப்புறம் அவுட்ல வர்றான், அப்ப வச்சுக்குவான். Salam alaikum. அஸ்ஸலாமு அலைக்கும். Je voudrais un peu light, en light. என்னது? ஆ. Merci Thank you. என்னது?
You are dismissed. You are fired. You are fired. You're fired. Thank you. Thank you. Thank you. யார் அவன்? எங்கிட்டே மனுஷன் நீ தம்ம தூண்டு பையன் நீ சட்டசபையில கலாட்டா பண்ற மாதிரி ஏன்டா பண்ற? டேய், என்ன ஆட்சி பாடுறா? நான் யாரோட ஆள் தெரியுமோ? ஆல் ரவுண்ட் ஆர்மத்துடைய ஒன்னொட்டு சிக்ஷன் ஜேம்ஸ் பாண்ட் ஜேம்ஸ். என்ன பயந்தியா? இல்ல இல்ல. அவுட்டு. யோ, என்ன பண்றது வேற பண்ணிட்டு பேசுறியா? உன்னை என்ன பண்றப்ப? யோ யோ யோ, விடுங்கயா. யோ, கத்தி சைஸ் கூட இல்ல, கத்தி தூக்கறிறான். இவ்வளவு கலாட்டாண்டாது தட்டி மாதிரி குஞ்சு கிடைக்கிறீங்களா? புடிச்சுங்க. நான் பொல்லாதவன். விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அவங்க புடிச்சுக்கோ, விடாதீங்க. யோ, விடியா. கை விட்டானே. வரேனா? ஐயோ, குடிக்கிறானா? ஐயோ, வந்துடுவேண்ணா. சுமரியா, போயா லூசு. கூட்டானா கூட்டானா பாருண்ணா. பாத்தீங்கன்னா பயந்துக்கலாம். டேய், என் கையில மாட்டு பூட்ட புளியா. ஹலோ, யாரு? குருசாமியா? குருசாமியாவது குப்புசாமியாவது என்ன விஷயம்? சாயங்காலம் 6 மணிக்கு கோவளம் கடற்கரைக்கு வரணுமா? யாரு, நானா? நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னடி வெள்ளையம்மா குரல் எல்லாம் மாறி போச்சா? வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா எழுத்த வீடியா? யோ, நம்பர் தெரியாம ஏன் இப்படி அலையறீங்க? போன வையா. சார், நாள் நெருங்கிட்டே இருக்கு. யாருக்கு? நம்ம ஹேமா. என்ன விஷயம்? சார், வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹேமா வினோதும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். அப்படியா? நம்ம ஹேமா வினோதும் பேசிக்கிறதே இல்லையா? ஹேமா எவ்வளவு சொல்லியும் வினோது கேட்கலையா? எப்பவும் போலத்தான் இருக்கானா? அதுக்காக நம்ம ஹேமா சண்டை போட்டுருக்க வேண்டியதில்லை சார். சார், நீங்களும் உங்க கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் சார். இந்த காலத்துல எவன் தான் சார் சிகரெட் பிடிக்காம? இப்ப நீ என்ன சிகரெட் பிடிச்சுக்கிட்டா இருக்கிற? என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி வினோது கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? என் மக சௌபாக்கியத்தோட மட்டுமில்ல, தாலி பாக்கியத்தோட வாழணும்னு விரும்புறேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார். இது கொஞ்சம் கூட அந்த வினோதுக்கு புரியலையே. யார் யார் தலையில என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சுந்தரம். இல்லையா? கீழே போயிருக்காங்க சார். சீக்கிரம் நேடு. அத்தோயே, என்ன அங்கிள், எந்த நிலைமையில எப்படி 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 இப்படி நீங்க செய்யறது? இந்த பார் வினோத், எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்திருந்தா இப்படி இப்படி ஆயிருக்காது.
இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அப்படி ஆக முடியாது. டாடி என்ன இது விளையாட்ட பேசிக்கிட்டு? இந்த பாருமா, நீ சொன்னதுக்காக இத தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உலகம் பிறந்தது எனக்காக, இந்த ஓடு நதிகளும் எனக்காக அப்படின்னு ஓடி ஆடி பாடவா போறேன். இத பாரு, வெடிக்க போற வெள்ளரி பழத்துக்கு வெள்ளியில பூன் போட்டா என்ன, தங்கத்துல பூன் போட்டா என்ன? உடுமா, இதெல்லாம் போன கதை. பேச்சு குறைங்க டாடி, ரொம்ப பேசாதீங்க. நானா பேச்ச குறைக்கணுமா? பைத்தியக்கார புள்ள, என் பேச்சுக்காகத்தானே எமனே எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறான். அவன் பாசக்கயத்தை வீசும் போது நான் பேச ஆரம்பிச்ச உடனே அதுல மயங்கி இன்னொரு தடவை வர்றேன்ட்டு போயிடுறான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? மேடம் நான் என்ன என்ன மேடம் பல்லன்னுட்டு இன்னொரு தடவை நீங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா உள்ள அலோ பண்ண மாட்டேன். சார், அந்த டேபிள் சாப்பிட்டீங்களா? இல்ல, அப்புறம் நானே சாப்பிட்டுறேன். ஓகே. அங்கிள் வர சொன்னீங்களாமே? ஆமா ஆமா, அவசரமா கூப்பிட்டேன்ல, மறந்தே போயிட்டேன். வக்கீல் சார், அந்த உயில படிங்க. எஸ் சார். கோயம்புத்தூர் ஸ்ரீமான் சிங்கார வேலரின் குமாரரும் ஸ்ரீ ராஜமகேஸ்வரி காட்டன் மில்ஸ் மற்றும் ஹேமாவதி என்டர்பிரைசஸ் உரிமையாளருமாகிய ஸ்ரீ விஸ்வநாதன் என்ற நான் என் சுய சிந்தனையோடும் மன தெளிவோடும் சுய முயற்சியாலும் சொந்த உழைப்பாலும் சம்பாதிக்கப்பட்ட சுமார் 10 கோடி மதிப்புள்ள என் சொத்துக்கள் அனைத்தும் என் ஒரே வாரிசும் சந்ததியுமான என் மகள் செல்வி ஹேமாவிற்கே சேரும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் என்னால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானதால் எனது இறுதி நாட்களை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எனது மறைவிற்கு பின்பும் என் மகள் ஹேமா எதிர்காலத்தில் எவ்வித கஷ்டத்திற்கும் ஆளாக கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் இந்த உயிலை எழுதியுள்ளேன். மேட்டுப்பாளையம் ஸ்ரீமான் ரங்கசாமியின் குமாரன் வினோத்தும் என் மகள் ஹேமாவதியும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிப்பதால் அவர்கள் விருப்பப்படியே இருவரும் திருமணம் செய்து கொள்ள எனது மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வயதிலேயே தாயை இழந்துவிட்ட எனது மகள் ஹேமாவதியை ஒரு குறைவும் இல்லாமல் பாசத்தையும் பரிவையும் அன்பையும் கொட்டி வளர்த்து வந்திருக்கிறேன். அதே போல என் மீது உயிரையே வைத்திருக்கும் என் மகள் ஹேமா இந்த உயிலை முழு மனதுடன் உறுதியாக நிறைவேற்றுவாள் என்று நம்புகிறேன். எனவே புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி போன வினோத் இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டால் என் மகள் ஹேமாவதியை மணந்து கொள்ளலாம். இல்லை என்றால் புகைப்பிடிக்கும் பழக்கமே இல்லாத என் கம்பெனியின் மேனேஜர் சுந்தரத்தை என் மகள் மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன்.